அதாவது இந்த சீரிஸ் வந்து இந்நேரம் மலையாளத்திலயோ இல்ல மத்த லாங்குவேஜ்ல வந்திருந்தா தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு சீரிஸ் வந்து நம்ம தமிழ்ல வந்திருக்கு. ஸோ நெறைய பேருக்கு அது தெரியுமான்னு தெரியல. பார்க்க போறது என்னன்னா, குற்றம் புரிந்தவன். அது வந்து ஒரு சீரிஸ் ஜீ5ல வந்திருக்கு. ஸோ அதுல வந்து என்ன சொல்றது? ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம உட்காந்து அந்த சீரிஸ நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஹார்ட்லி 7 எபிசோட்ஸ் இருக்கு. ஸோ ஒண்ணுமே நியர்லி 30 to 40 மினிட்ஸ் தான் இருக்கும். பயங்கர ஒரு என்கேஜ்மெண்ட்டா இருக்கு. அதாவது என்ன சொல்றதுன்னா, ஸ்டோரி எவ்வளோ பழசா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஸ்க்ரீன் ப்ளே தான் மேட்டர்ஸ். ஸ்க்ரீன் ப்ளே தான் ஒரு ஆடியன்ஸ உட்கார வச்சு இன்ட்ரெஸ்ட்டா அதுக்குள்ள நம்மள கடத்தும் அப்படின்ற மாரி தோணுச்சு. ஏன்னா, இந்த சீரிஸ் பேசவே முடியல. பயங்கரமான ஒரு என்ன சொல்றது பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸ்ல ஆக்டர்ஸ் ஒருத்தரையும் பயங்கரமாவே செலக்ட் பண்ணியிருக்காங்க. அ பசுபதி தான் நம்ம தமிழ் சினிமாக்கு கமல் சார் எப்படியோ, அதே மாரி பாஸ்கர் சாரும், பசுபதி சாரும். இவங்க 2 பேருமே நம்மளுக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்ற மாரியே சொல்லலாம். என்ன ஒரு ஆக்டிங், என்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு சீனுக்கு அவர் குடுக்குற ரியாக்ஷன், ஸோ அந்த குற்றம் அவரு வந்து அத எடுத்துக்கிற இன்டேக் பண்றது, அது வெளியில காட்டுற விதம், பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதே மாரி இதுல ட்விஸ்ட் நெறைய இருக்கு. சில ட்விஸ்ட் வந்து நீங்க கெஸ் பண்ணலாம். அந்த கெஸ் பண்ற ட்விஸ்ட்லயே ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு சீரிஸ் பயங்கரமா இருந்தது. நிஜமாலே நான் ஹைப் குடுக்குறேன்னு நெனைக்காதீங்க. நீங்க எதுவுமே எதிர்பார்க்காம சாலிடா உட்காந்து அந்த சீரிஸ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கே பிடிக்கும். இந்த இந்த சீரிஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சீன சொல்றேன். ஒரு நாய்க்கும் பசுபதிக்கும் இருக்க பாண்டிங். அந்த நாய்க்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வச்சு அது ரியாக்ட் பண்ற ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? அது வேற லெவல்ல இருக்கும். நிஜமாலே வாவ் மூமெண்ட் இருக்கும். ஷாக்கிங் மூமெண்ட் இருக்கும். நிஜமாலே ரொம்ப சூப்பராவே இருந்தது. அதே மாரி இன்னொரு சீன் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். சீன் வேண்டாம். இப்போ வந்து ஒரு நம்ம பார்க்குற பார்வை தான் இந்த படத்தோட மெயின் கோர். நம்ம எப்படி ஒருத்தர பார்க்குறோம், எப்படி தப்பா ஜட்ஜ் பண்றோம் அப்படின்றதுக்கு இது நல்ல உதாரணமான ஒரு சீரிஸு. இன்னொன்னு என்னன்னா, "என்னடா இவன் இப்படி பண்றான், குழந்தைங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறான்" அப்படின்னு ஒரு சீன் காட்டும்போதே நம்மளுக்கு வெறுப்பு வரும் அவன் மேல. பட் ஆனா ஒரு சீன அந்த அதாவது அதோட ஃபிளாஷ்பேக்க ரிவீல் பண்ணி, சேம் சீன ரிப்பீட் பண்ணுவாங்க. அந்த சீன்ல வந்து நம்ம வந்து தப்பா நெனச்சுட்டோமே! இவன் இவ்ளோ நல்லவனா இருக்கானே! அப்டின்ற மாரி ஃபீல் ஆகும். ஸோ நம்மள வந்து என்ன சொல்றது? குற்ற உணர்ச்சியில நம்பள ஆளாக்குன மாரி எனக்கு வந்து அந்த ஸ்டோரி லைன் பயங்கரமா இருந்தது. அந்த ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரமா புடிச்சிருந்தது. ஸோ இந்த சீரிஸ் வந்து ஜீ5ல இருக்கு. கண்டிப்பா இந்த மாரி சீரிஸ் தமிழ்ல வருது. இந்த மாரி ஒரு என்கேஜ்டான ஒரு சீரிஸ் வருது. இதெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணா தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சீரிஸ் வரும். ஸோ இல்லன்னா அது வேலைக்கே ஆகாது. இது நம்ம படமே போயிடலாம் அப்டின்ற மாரி போயிடும். ஸோ இது வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ண ஒரு விஷயம். இதே அதர் லாங்குவேஜ்னா நம்ம எந்த அளவுக்கு கொண்டாடுறோமோ, அதே மாரி தமிழ்ல வந்து இந்த சீரிஸையும் நம்ம கொண்டாடி தான் ஆகணும். ஸோ இந்த சீரிஸ் பாருங்க. இதுல உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள் என்னன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.